ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட்டமோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரோடைய மாடல் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளா. ஃபஸ்ட்டு ஒன், நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். செகண்ட் ஒன், மாசறை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். தேர்ட் ஒன், காடு என்பது ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஃபோர்த் ஒன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். கோடிட்ட இடங்களை நிரப்புக 4 இருக்குது. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனபார பாராட்டியவர் டேஷ். செவன்த் ஒன், உதிர்ந்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஷ். எய்த் ஒன், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் டேஷ் கட்டுவர். நைன்த் ஒன், ஆசார கோவையின் ஆசிரியர் டேஷ். பொறுத்துகள நெறி, மன்னர்க்கு பண். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக. 13 பாருங்கள், நாம் எதை நம்பி வாழக்கூடாது. 14th ஒன், காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை. 15th, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை. 16th ஒன், நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும். 17, நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது. 18th ஒன், உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். 19th ஒன், நா ந நா ஆகிய எழுத்துகள் பிறக்கும் முறையை கூறுக. ஸோ நெக்ஸ்ட், எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. 4 மார்க்கில் 4 கொடுத்துருக்காங்க, அதில் 2 அட்டன் பண்ணணும். 20 பாருங்கள், ஆசார கோரை கூவும் 8 வித்துகள் யாவை. 21, காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர். 22, கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. 23, காமராசரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ஸோ நெக்ஸ்ட்டு, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக. 24, தொடரில் அமைத்து எழுதுக. மனமாற்றம் பொங்கல். 25 பாருங்கள், மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. தேர் திருவிழாக்கு சென்றனர். பாருங்கள், வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. 26, கலை சொல்லை எழுதுவோம். ஸோ மேக்கப் லைப்ரரி கொடுத்துருக்காங்க. 27, பொருத்தமான சொல்லை எழுதுக. ஸோ பூ டேஷ் வீசும், வண்டி இழுப்பது டேஷ். பொருள் தருக, பார் மேதைகள். அடுத்தது பாருங்கள், அடி மாறாமல் எழுதுகள. மன்னனும் என தொடங்கும் பாடலை அடி மாறாமல் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 மார்க் 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 அட்டன் பண்ணணும். 30 பாருங்கள், பொங்கல் திருவிழா அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம் குறித்து கட்டுரை வடிவில் எழுதுக. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதை மட்டும் படிச்சுக்கோங்க, நல்லாவே மார்க் வாங்கிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி எல்லா கொஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.